கான்ஜரிங் போகும்போது ம். எனக்கு அந்த ஃபீலே தேட்டரில் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்போது நைட் ஷோ போயிருந்தேன், ம். பேக்டாக இருந்துச்சு. ஆமா. பேய் வரும்போது விசில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன இது ஒரு மாசி ரஃபீல்ல இருக்கு. பார்த்த படங்களை விட என் படங்கள், என் டிமாண்டியை வந்து நான் ஏகப்பட்ட தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஷோ வச்சு போயிருப்பேன். இட் வாஸ் வெரி கிளியர். இந்த மாதிரி கரெக்டான லைன் வந்தால் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்ல பேர் வாங்கும் போது இது வந்து எதுவும் இதாகி அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஸோ நவ் எனக்கு நான் இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குது எனக்கு ஸ்கிரிப்ட் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஜானர் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே. எனக்கும் போய் அது பொருந்தணும். நான் டக்குன்னு மாத்துறேன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிடக்கூடாது. ஆமா. ஸோ நிறைய கதைகள் கேட்குறேன். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேரு நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது அருள்நிதி, ஆக்டர் ஃபார் டிமாண்டே காலனி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ டிமாண்டே காலனி வருது அடுத்த வாரம். அண்ட் அந்த படத்தை பத்தியும் ஹாரர் ஜானர் பத்தியும் நிறைய கேள்விகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, உங்களோட ஃபேவரட் ஹாரர் ஃபிலிம் மெமரி என்னவா இருந்திருக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது? அதே சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச ஹாரர் ஃபிலிம்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு யாவரும் நலம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அறிவழகன் சாரோட ஈரம் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் கான்ஜரிங் போகும்போது எனக்கு அந்த ஃபீலே தேட்டர்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா அப்போ நைட் ஷோ போயிருந்தேன், பேக்டா இருந்துச்சு. பேய் வரும்போது விசில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன இது ஒரு மாசி ரஃபீல்ல இருக்கு. மாசிரா வரும்போது ஒரு என்ட்ரி கொடுக்கும். அந்த மாதிரி விசில் அடிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம். தட்ஸ் ஒன் வே ஆஃப் அந்த ஃபியருக்கு எக்ஸைட் ஆறது இல்லையா? அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம படத்துலயே அது நிறைய இடத்துல அது நடந்துச்சு. ஸோ நான் பார்த்த படங்களை விட என் படங்கள், என் டிமாண்டியை வந்து நான் ஏகப்பட்ட தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். ஒரு ஷோவும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஷோ வச்சு போயிருப்பேன். போய் உட்காந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு. அடிக்கடி தேவி தேட்டர் போவேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ. ஸோ மேல இருந்து பார்ப்போம் எல்லாரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது. அதோட ஃபீலே ஒரு தனி இதுதான். ஆமா, டெஃபினட்டா. இப்போ சீக்வல்னு வரும்போது இந்த படம் 2015 ரிலீஸ் ஆனாலுமே மக்கள் மனசுல ரொம்ப ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி சீக்வல் வரும்போது நீங்க இன்டர்வியூல நிறைய சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க அஜய் சார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணீங்க சீக்வல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் டைம் எடுத்தது, பிகாஸ் குட் திங்ஸ் டேக் டைம் இல்லையா? பட் இப்போ எந்த பாயிண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் ஆமா இதுதான் கரெக்ட் டைம் இந்த படத்தை வந்து நம்ம ஷூட் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரே பேஜுக்கு வந்தீங்க? எந்த டைம்ல இது ஒரு மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா நான் அவர் கேட்டுட்டு இருந்தேன். he was very clear. இந்த மாதிரி கரெக்டான லைன் வந்தாதான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நல்ல பேர் வாங்கும் போது இது வந்து எதுவும் இதாகி அதை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஃபார் த சேக் ஆஃப் பண்ணணும்னு பண்ணிடக்கூடாது. ஏன்னா 2 போட்டா கண்டிப்பா பிசினஸ், பார்ட் 2 எடுத்தா கண்டிப்பா பிசினஸ் ஆகுன்றது நானும் கிளியரா இருந்தேன், அவரும் கிளியரா இருந்தாரு. பட் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஃபாலோவர்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. அவங்க இன்னைக்கு ஆன்லைன்ல எந்த ஹாரர் படம், இப்போ கூட பேச்சு இன்னொரு படம் நல்லா போகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த வரிசையில போடும்போது மாயா, டிமாண்டி காலனி வரிசையில் அடுத்தது ஒரு படம் அப்படின்னு அந்த படத்தை இது பண்ணும்போது நம்ம படம் இன்னொரு படத்துக்கு ரெஃபரன்ஸ் ஆகும். கம்பேர் பண்றாங்கல்ல இந்த மாதிரி அந்த நல்ல படங்களுக்குள்ள இந்த படம் இருக்குன்னும் போது அப்பவுமே யாவரும் நலம், ஈரம் உடலாம் நம்ம படத்தை சொல்லி மாயா எல்லா படத்தோட சொல்லி இது பண்ணிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் போது it took time. நான் லைன் இருந்தாதான் ஆரம்பிப்பேன் அப்படின்றதுலயும் he was very clear. அப்போ வந்து அவருக்கு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி லைன் இருக்கு ப்ரோ, அது நான் டெவலப் பண்றேன், அது வந்து ஒரு 4th பார்ட் வரைக்கும் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து அதை ஒரு பார்ட் 2 ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவோம், அதோட சக்சஸை வச்சு அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பிளான் பண்ணிடலாம் போது எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு ஸ்டோரி வந்து சொன்னாரு. நல்ல கனெக்ட் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேரக்டர் இறந்துட்டாரு, எப்படி என்னன்றது நான் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன் எப்படி வரும் என்னன்னு. பட் அவர் அதை ரொம்ப அழகா வந்து சொன்னாரு. எப்படி எல்லாருமே இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸும் சரி, அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸும் எப்படி கனெக்ட் ஆறாங்க
அப்படின்றது வந்து ரொம்ப நம்பகத்தன்மையா இருந்துச்சு அது. அப்போ வந்து ஸ்டோரிலாம் சொல்லிட்டு நான் இதை ஸ்டோரி நான் பண்றேன், ஆனா டைரக்ஷன் வந்து என் அசோசியேட் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னும். பட் லேட்டர் இஸ் அசோசியேட் ஃபெல்ட் இது மாதிரி வந்து இது எல்லாருமே நினைச்சது இவர் அஜயே பண்ணா நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் டுக். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த 2-3 ஆஸ்பெக்ட்ஸ்னால தான் இவ்ளோ நாள் வந்து அதுக்கு ஒரு நல்ல ரீகால் வேல்யூ இருந்திருக்கு அப்படின்னா அது என்னவா இருந்துச்சு? சரி, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ஹாரர் த்ரில்லரா பார்த்தாங்க. அது வெறும் ஹாரரா மட்டும் இல்லாம அதுல ஒரு த்ரில்லர் இதுவும் இருக்கும். அதுல மிக்ஸ் ஆகி வெறும் பேயை பார்த்துதான் பயப்படணும்ன்ற மாதிரி இருக்காது அதுல. லைக் ஒரு மாதிரி ஃபேஸோ ஏதோ ஒரு இதை காட்டி அந்த மாதிரிலாம் காட்டாம அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த சவுண்ட்ஸ், அவர் எடுத்துட்டு போன விதமே அதுல எல்லாரையும் பயமுத்தும். அதே மாதிரி காமெடி வந்து பர்பஸா பண்ணாம அந்த கதையோட ஃப்ளோலயே ஒரு ஹியூமர் பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படத்துல. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய பேருக்கு அந்த ஹியூமர் பெரிய ரிலீஃபாவும் இருந்திருக்கும். பயந்துகிட்டே இருக்கும் போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சீரியஸா இருப்பாங்க, ஆனா நமக்கு பார்க்கும்போது அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆனதும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய சக்சஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல தேவையே இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல ஒரு சாங் வந்திருக்கும். அந்த சாங் இல்லாம கூட அந்த படம் நல்லாதான் இருந்திருக்கும். பட் அன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூக்கும் லைக் அந்த ஒரு ப்ரொமோஷன் வேல்யூக்கும் அந்த சாங் தேவைப்பட்டுச்சு அன்னைக்கு. சேம் திங் செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த எண்டு வந்து இவன் உடைச்சிட்டு ஓடி வந்து கடைசியா அரையும் போது தெரியறது வந்து அதுதான் ஒரு பெரிய ஹை பாயிண்டா. ஆமா, பெரிய ஹை பாயிண்ட். ஏன்னா சம்டைம்ஸ் முடியும் போது எல்லாரும் எந்த அளவுக்கு ஹாப்பியா போவாங்க, ஏன்னா படம் ஃபுல்லா நல்லா இருந்துட்டு என்ன கடைசியில இப்படி இருக்கு அப்படின்னு. இந்த படம் எண்டுல ஒரு ட்விஸ்ட் வைக்கும் போது அந்த அது வந்து அது தியேட்டரே கிளாப்ஸ் பண்ணாங்க அன்னைக்கு. ஸோ இப்போ அவ்வளவு ஹை பாயிண்ட்ல முடிச்சுட்டு செகண்ட் பார்ட் வந்து பெரிய சவாலா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி எண்டுல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஒரு கமா போட்டு தான் முடியும். ஆமா, பயங்கரமா தட் ஆப்வியஸா ஒரு தேர்ட் பார்ட்டோட லீடோட இருக்கும். பட் ஆனா அது எண்டார விதம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி எல்லாருக்கும் போகும்போது அந்த லாரி வரும்போதே ஒரு மியூசிக் வரும். அது எனக்கு அது பண்ண தெரியல அந்த மியூசிக். பட் அது அந்த ஹம்மிங் வந்து எல்லாருக்கும் வெளில போகும்போது வந்துகிட்டே இருக்கும். அந்த இது அதே மாதிரி இதுல அதே ஃபீலோட வெளில வருவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா டிமாண்டி காலனி 2 வந்து நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரூ ப்ளூ ஹாரர் மாதிரி இருக்கும். இந்த இதுலயும் வந்து ஹியூமர் இல்லன்னு நினைக்கிறேன்ல. இப்போ இதுல இருக்கு. அது வந்து லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம ஸ்பெஷலா யாரும் அதுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சோ அப்படி பண்ணல. ஃபர்ஸ்ட் பார்ட்லயுமே அப்படிதான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற அதுலயும் தனியா அதுக்குன்னு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அதுலயுமே ரமேஷ் திலக் சொல்லியிருப்பாப்ல, எனக்கும் பாத்ரூம் போகணும் ஆனா நான் போக மாட்டேன் அப்படின்னு. அது அந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாருக்குமே சிரிப்பு வந்திருக்கும் அந்த இடத்துல. பயத்துல போகாம இருந்திருப்பாரு. அதே மாதிரி இதுலயும் வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து சீரியஸா இருப்பாங்க. அது நமக்கு வந்து படம் ஃப்ளோல பார்க்கும்போது இதுலயும் நிறைய இடத்துல அந்த சிரிக்கிற மூமெண்ட் நிறைய இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்ல அந்த கோர் அண்ட் வயலன்ஸ் இன்னும் ஒரு மெருகேத்தி இருக்கு. அண்ட் அதே சமயத்துல வந்து இட் ஃபீல்ஸ் லைக் as though நீங்க வந்து மக்கள் இப்பதான் என்ன படங்கள் பாக்குறாங்க, இப்ப என்ன மாதிரி கதைகள் விரும்பி பாக்குறாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க மனசுல உள்வாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அவர் மேக்கிங்க்கு ஏன்னா சிஜி வந்து ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரேம்லயும் 60 to 70% ஆஃப் த மூவி சிஜி இருக்கு. அது வெறும் கோஸ்டுக்குன்னு கிடையாது, நிறைய விஷயங்களுக்கு சிஜி இருக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்க ஆஃப்டர் ஷூட் இவ்வளோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் எடுத்ததும். சவுண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பிளே பண்ணுது. மியூசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்சது. இதுல வந்து சாம் சிஎஸோட ஒர்க் வந்து பயங்கரமா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ட்ரெய்லர் வரும்போதே மேக்கிங் பத்தியும் ட்ரெய்லரோட இதை பத்தியும் மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்கா இவரோட மியூசிக்கை பத்தி எல்லாரும் பேசியிருந்தாங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி. ஸோ கண்டிப்பா மேக்கிங் வந்து
இந்த காலத்துக்காக இந்த 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 சூழ்நிலைக்காக அவர் ஒரு மேக்கிங் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து 9 years ஆயிடுச்சு. கரெக்ட். ஸோ இப்போ நமக்கு ரெண்டாவது பட்ஜெட்டாவும் பெருசா பண்ற ஸ்கோப் பார்ட் 2ல இருந்துச்சு. ஸோ மேக்கிங்க்கு உண்மையாவே டைரக்டர் பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காரு. நல்ல அப்கிரேடேஷனும் இருந்திருக்கு அதே சமயத்துல. இப்போ ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து வரப்போ நீங்களும் நிறைய பாத்திருப்பீங்களா? ஐ ஃபீல் லைக் யூர் ஃபேன் ஆஃப் ஹாரர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். அது ஏன்னா நான் த்ரில்லர் ஹாரர் நிறைய பண்றதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா நிறைய பேய் படமோ த்ரில்லர்லாம் நான் நிறைய நான் வெப் சீரிஸே ஒண்ணு நிறைய பாத்திருக்கேன்னா டெக்ஸ்டர் பாத்திருப்பேன். அதை தாண்டி நான் நிறைய ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என்ன பாத்திருக்கேன்னு எனக்கே தெரியல. பட் எனக்கு மேபி ஆஃப்டர் டிமாண்டி நிறைய த்ரில்லர் மூவிஸ் வந்துச்சு. பட் நீங்க அத உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கு. லைக் உங்களுக்கு வந்து நிறைய த்ரில்லர் தானாவும் வந்தது. பட் நான் ஸ்கிரிப்டா கேட்கும்போது நான் வந்து பார்த்ததை விட நான் பண்ண த்ரில்லர் அதிகம்ன்றேன். பார்த்த த்ரில்லர்ஸ் படத்தை விட நான் நடிச்ச த்ரில்லர் படம் அதிகம்னே நான் சொல்லுவேன். ஆமா, பட் அதே சமயத்துல ஆல் தி த்ரில்லர்ஸ் வர் டிஃபரெண்டாவும் இருந்தது. ரொம்ப ஸ்கிரிப்ட் சாய்ஸ் விட ரொம்ப யூனிக்காவும் இருந்தது. சோ இத பண்ணும்போது ஓவர் தி இயர்ஸ் நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது, இந்த ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் எல்லாம் எடுக்கும் போது உங்களோட சென்சிபிலிட்டிஸ் அண்ட் உங்களோட அந்த நம்ம அந்த ஸ்கிரிப்ட பார்த்து ஜட்ஜ் பண்ற விதங்கள் மாறி இருக்கா? அது எப்படி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் ஒரு ஸ்டார்டிங் அதான் ஆஃப்டர் டிமாண்டி நிறைய த்ரில்லரே பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு, எல்லாருமே ஏன் நிறைய த்ரில்லரே பண்றீங்க அப்படின்னு. சிலர் வந்து இப்போ என்ன கேட்டா கூட த்ரில்லர் தான் பண்ண சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நவ் நான் இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கு எனக்கு ஸ்கிரிப்ட் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் ஜானர் மாத்தணும்னு ட்ரை பண்றேன். எனக்கும் போய் அது பொருந்தணும். நான் டக்குன்னு மாத்துறேன்ட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிடக்கூடாது. ஸோ நிறைய கதைகள் கேட்கறேன். அது வந்து எனக்கும் அந்த கேரக்டர்ஸ் வந்து செட் ஆகணும். ஏன்னா இவ்வளவு வருஷமா என்ன ஒரு லுக்கு ஒரு ஃபீல், அவரு இப்படி நடிப்பாரு, செட்டில்டா பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு நினைச்சவங்க திடீர்னு நான் ரொம்ப ஓப்பனாவும் ஒரு படத்துல வந்து பண்ண முடியாது. அது இமிடியேட்டா எப்படி செட் ஆகுன்றதும் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ அந்த பேட்டர்ன் நான் மாத்திருக்கேன். லைக் கழுவேத்தி மூர்க்கன்ல நான் டிஃபரெண்டா ஒன்று ட்ரை பண்ணேன். ஆமா, அது வந்து என்னதான் சோஷியல் மெசேஜ் இருந்தாலும் அத ஒரு கமர்ஷியல் மூவியா நம்ம சொல்லும் போதுதான் அந்த மெசேஜும் போய் ரீச் ஆகும். ஸோ அதே மாதிரி இது இப்போ நான் பிரபு ஜெயராம்னு ஒருத்தரோட படம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் என்னங்க சார் உங்க சட்டம் டைரக்டர். அது வந்து பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதை. கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமர் பேஸ்ட் ஃபேமிலி டிராமாவா இருக்கும். இப்போ நம்ம வந்து டிமான்டே காலனி 2 வரப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்குமே நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க. ஏன்னா இப்போ இந்த ரீரிலீஸ் ட்ரெண்ட் நிறைய வந்துருக்குல. சீக்வல் வரும்போது அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படம் காமிச்சா நல்ல ஒரு ரீகேப் இருந்திருக்கும். இதை பார்க்கும்போது இன்னும் நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரஷ் அப் மாதிரி இருந்திருக்கும். அதுக்கான முயற்சிகள் இருந்ததா? பிளான் பண்ணோம். ஓகே. சோ பட் ரிலீஸ் வந்து ஒரு ரிலீஸ் நேரத்துல எல்லா விஷயங்களும் நம்ம இமிடியேட்டா பிளான் பண்ண மாதிரி நடக்காது. அதுக்கான பிளான் கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ பண்ண முடியாம போயிடுச்சு. அது நிறைய தியேட்டர்ஸ்ல ரீரிலீஸ் பண்ணலான்னு தான் இருந்தோம். எங்களுக்கும் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா இன்னும் கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. பட் ஸ்டில் மோர் தென் தட் இப்போ பார்ட் 2 ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த ஓப்பனிங் கிரெடிட் டைட்டில் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு 2 minutes அந்த கிளிம்ஸ் மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட. அது ஹெல்ப் ஆகும். இப்போ நம்ம அந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரீகேப் அந்த மாதிரி வரும் அது. ஓகே. சோ இப்போ நீங்க நான் த்ரில்லர் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து வெளியில ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ நீங்க அதை வெளியில சொல்லி இப்போ உங்களுக்கு ஜானர் வந்து உங்களுக்கு கொடுக்க வரும்போது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற மாதிரி வருதா? உங்களுக்கு அந்த ஜானர்ஸ் வந்து வேற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்ல கண்டிப்பா வருது. சரி, லைக் நான் த்ரில்லர்ஸ் நிறைய பண்ணும்போதே நிறைய டிஃபரெண்டான கதை வந்து. பட் ஆனா அன்னைக்கு நான் இருந்த மூட்லயே நான் நிறைய இத ஒரு சக்சஸ் ஃபார்முலாவும் வச்சிருந்தேன். ரெண்டாவது வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது என் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து போகாம இருந்தேன். அப்போ இது எனக்கு சேஃபர் ஜோனாவே பட்டுருச்சு. பட் அதுல வந்து நான் டிஃபரெண்டா என்ன பண்ண முடியும் தான் K13 த்ரில்லரா இருந்தாலும் இரவுக்காயிரம் கண்களும் த்ரில்லரா இருந்தாலும் ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற. அது போன படம் மாதிரியே இருந்துச்சு. அந்த ஃபீல் வராது. ஆனா டைரியும் எடுத்துக்கோங்க, தேஜாவோ, ஆமா, டி பிளாக் எல்லாமே வேற ஒரு இதுதான். ஆனா அப்பவும் நிறைய ஜானர்ஸ் வந்துச்சு. பட் மேபி அப்போ நான் இமிடியேட்டா ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதுக்கான டைம் ஐ திங்க் நானும் அப்கிரேட் ஆனும். லைக் இப்போ த்ரில்லர்லயே நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது, வேற. ஏன்னா இப்போ தியேட்டருக்கு வந்து க்ரௌடு வரதும் வந்துட்டு நம்ம ஒரே கைண்ட் ஆஃப் மூவி பண்ணாலும்
த்ரில்லர் ஆடியன்ஸ் தான் வருவாங்க. நமக்கு எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் நான் போய் ரீச் பண்ணி ஆகணும். நான் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் போய் ரீச் பண்ணாதான் நாளைக்கு நான் த்ரில்லரே பண்ணும்போது எல்லாரும் வர முடியும். சோ அதனால அதுக்காக இப்போ கொஞ்சம் மெனக்கெடுறேன். கான்ஷியஸா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரணும் அப்படின்றதுக்கு இது பண்றீங்க நீங்க. புரியுது. நிறைய படத்துல வந்து உங்களோட கேரக்டர்ஸ் நீங்க நிறைய அண்டர் பிளே பண்ணது உண்டு. அண்ட் இது நான் ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமா நான் பாக்குறேன். பிகாஸ் கமர்ஷியல் ஆக்டர்ஸ் வந்து இது நிறைய பண்ண மாட்டாங்கன்னு என்னோட ஒரு கருத்து. இந்த அண்டர் பிளே பண்ணும் போது உங்களோட இவ்வளவு வருஷத்துல நீங்க அந்த அண்டர் பிளே பண்றது கேரக்டர் நீங்க நிறைய இன்டர்வியூஸும் சொல்லியிருக்கீங்க நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இது எனக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது. நான் இப்படி அண்டர் பிளே பண்ணதுனால எனக்கு வேற ஒரு கண்ணோட்டத்தை காமிச்சது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியலைசேஷன் வந்து இருந்ததா? அது அந்த மாதிரி இல்ல. பட் சி அண்டர் பிளேன்றது வந்து இப்போ என் ஸ்கிரிப்ட்னால தானே அது மெயினா. இப்போ 6வது சினம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அவரு ஃபேமிலியை இழந்து குழந்தை ஒய்ஃபை இழந்து தவிக்கிற ஒரு கேரக்டர். அது ரோலாவே அது நான் அண்டர் பிளே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மௌனகுருவுமே அப்படிதான். K13ல வந்துட்டு அதுல வந்து இனிஷியலா வில் பி ஒரு ஹைப்பரா தான் இருப்பாப்ல. ஆமா அதுலயும் கேரக்டர்ஸே அண்டர் பிளே பண்ற மாதிரி தானே இருக்கு எல்லா படத்துலயும். அந்த ரோல் பண்றதுனால எனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. லைக் நிறைய கதைகள் அதை சார்ந்து வந்திருக்கு. பட் ஆனா நான் ரொம்பவும் அண்டர் பிளே பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அதே மாதிரி கேரக்டர்ஸ் வரும்ன்ற பயம் எனக்கு இருக்கு. ஓகே, அதுல லேர்னிங் கண்டிப்பா இருக்கும். பட் செட்டில் நீங்க ஆக்டிங் வைஸ் கேக்குறீங்களா? ஆமா, ஆக்டிங் வைஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த ரெஸ்டாரன்ட் ரோல் பண்ணதனால அது கொஞ்சம் ஆக்சுவலா அண்டர் பிளே பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லைக் ரொம்ப செட்டில்டா பண்ணும்போது சம்டைம்ஸ் சில கதையில எல்லாம் மத்தவங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம், நான் மட்டும் இதா இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் நான் அதையும் பிரேக் பண்ணி வேற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு சோஷியல் ரெலவென்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கா? லைக் கழுவத்தி முருகன் மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி? கண்டிப்பா. பட் அது பண்ணும்போது என்னன்னா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி பண்ணணும். ரைட். ஓகே, யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது அதுல. அதை எல்லாரும் ஒரு படமா பார்க்கணும். சோ அப்படி பண்ணாலும் அது மாதிரி யாரையும் ஒரு குறிப்பிட்ட யாரையும் பாதிக்காத மாதிரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுல இருந்து எல்லாருக்குமே ஒரு டேக்அவே இருக்கணும். ரைட் ரைட். சோ இப்போ வந்து இந்த டிமாண்டி காலனி 2 யூ ஆர் சேயிங் தட் 2வது பாகம் 3வது பாகம் 4வது பாகமும் வருது அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வந்து ஒரு மூவி யூனிவர்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுக்கு அதான வாய்ப்புகள் இருக்கா? டிமாண்டிக்கு 3-4 பிளான் கன்ஃபார்மா இருக்கு. 3-4 வந்து பாத்தீங்கன்னா லைக் 4th ஆக்சுவலா அஜய் சொன்னது வந்து டோட்டல் ஸ்டோரியே வந்து 4th எண்ட் ஆயிரும் தான் சொல்லியிருக்காப்புல. இப்போ 3rd வந்து இந்த 2nd 4th நடுவுல என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் 3rd பார்ட்டா இருக்கும். ஸோ 4th இது சப்போஸ் 3rd 4th எடுக்கிறதுலாம் இனிமேதான் நம்ம அதை டிசைட் பண்ணணும். இந்த மூவி வெளியில வந்து அதோட ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ண முடியும். பட் ஆனா இப்போதைக்கு 4th பார்ட் வரைக்கும் அவர்கிட்ட கதை இருக்கு. ரைட் ரைட். ஓகே ஓகே. இன்ட்ரெஸ்டிங்லி நீங்க வந்து உங்களோட 15வது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு. அண்ட் உங்களோட ஜேர்னியை நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன மாதிரி லேர்னிங்ஸ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அதே சமயத்துல வந்து நான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஆஸ்பிரேஷன் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ ஒரு ஆக்டரா கேட்டீங்கன்னா நான் கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மூவில இருந்து இன்னைக்கு வரைக்குமே என் டைரக்டர்ஸ் தான் என்ன வந்து மோல்டு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. மோர் தென் நானே நினைக்கும் போது இப்போ நான் இன்னொருத்தவங்க ஒரு சீன் பண்றாங்கன்னா அதை நான் பார்க்கும் போதே வந்துட்டு லைக் இவங்க எவ்வளவு அழகா அதை கேரி பண்ணி எடுத்துட்டு போறாங்க. லைக் டைரக்டர் சொல்றதை மீறி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது மாதிரி நிறைய நான் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ஆக்டரா மெச்சூர் ஆகணுன்றது என் ஆசை. லைக் என்ன சொல்றது, அந்த இன்னும் அவங்க சொல்றத விட அதிகமா பண்ணணும் அப்படி. இப்போ சம்டைம்ஸ் இப்போ என்ன ஆகும், நிறைய டேக் போகும்போது அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணுன்னே ஓகேன்றுவாங்க. எனக்கு அவங்க ஆசைப்பட்டதை விட இன்னும் அதிகமா பண்ணுன்ற அளவுக்கு போகணுன்றது என் ஆசை இருக்கு. அதே மாதிரி ஒரு கெரியர் எண்டாகிற டைம்ல நம்ம இத்தனை படம் பண்ணிருக்கோம், இது எல்லாமே நல்ல படம், ஒரு டிஃபரெண்ட் அட்டெம்ப்டா இருக்கணும், இத்தனை படம் பண்ணாலும் நல்ல படமா பண்ணிருக்கான்ற பேர் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு. டெஃபினெட்லி. அதே சமயத்துல நம்ம இதுக்கேத்த மாதிரி அப்கிரேட் ஆயிட்டே இருக்கணும் நம்ம ஒரு வருஷத்துக்கு, அதுவும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆமா. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ என் கூட இவ்வளவு நேரம் பேசினதுக்கு. டிமாண்டி காலனி 2 வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much.